Hi, hello everyone. Welcome to Alizotech. So, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு செகண்ட் பார்ட் ஆஃப் திஸ் கீவேர்ட். ஸோ, ப்ரோக்ராமிங் எல்லாமே இந்த கீவேர்ட்ல பார்க்க போறோம். லைக் இந்த பார்ட் ஆஃப் செஷன்ல பார்த்துட்டு, ஸோ இந்த கீவேர்டை எப்படி யூஸ் பண்றது, எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். ஐ ஆல்ரெடி ஹேவ் திஸ் கோட். ஸோ, இந்த கோடை நான் வந்து ஒரு வாட்டி ஒர்க் பண்ணி அண்ட் ஐ ஹேவ் டு ரன் திஸ். ஸோ, எதை வச்சு இந்த கோடை நான் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ரியல் வேர்ல்டு கோட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஏதாவது இன்டர்வியூல வந்து திஸ் கீவேர்டோட ரியல் வேர்ல்ட் டாஸ்க் எழுதுங்க, ரியல் வேர்ல்ட் கோட் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, யூ டெஃபினெட்லி யூஸ் திஸ் பார்ட். இல்ல எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்காகவே ஸோ நான் கத்துக்கிற கீவேர்ட் எங்க அப்ளை ஆகுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஐ டேக்கிங் அ கான்செப்ட். என்னன்னா ஒரு ரியல் வேர்ல்ட் கான்செப்ட் தான். ஆன்லைன் ஷாப்பிங் ஆர்டர் சிஸ்டம். லைக் நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான் அண்ட் பர்பிள் அந்த மாதிரி ஸோ ஷாப்பிங் ஆப்ஸ்ல வந்து ஒரு ஆர்டரை பிளேஸ் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, அது வந்து பின்னாடி பேக்எண்ட்ல என்ன கோட் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மொபைல் அப்ளிகேஷன்ஸ் நம்ம டெய்லி பார்க்குற எல்லாமே டாப் டு பாட்டம் எல்லாமே என்னன்னா ஒரு சாஃப்ட்வேர் பேஸ். அந்த சாஃப்ட்வேருக்கு பின்னாடி கண்டிப்பா என்ன இருக்கும்னா நம்ம ரெகுலரா படிக்கிற ப்ரோக்ராமிங்ஸ் தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ரியல் வேர்ல்டு கோடோட அப்ளை பண்ணி படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். நம்மளும் நாளை பின்ன யூஸ் பண்ணும்போது ஓகே இந்த ப்ராசஸ் தான் இங்க யூஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லும் படிப்போம். இது வந்து நம்ம கெரியர் டெவலப்மெண்ட்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா. ஓகே, ஹியர் நான் என்னென்ன அப்ளை பண்ணியிருக்கேன், என்னென்ன கவர் பண்ணியிருக்கேன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் டாட் வேரியபிள், ஏன்னா திஸ் கீவேர்ட் வேரியபிளோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகும். திஸ் டாட் மெத்தட், இது எனக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸ் ஆகும்னா மெத்தட் கூட பெர்ஃபார்மன்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டர் செயினிங், ஏன்னா இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் நம்ம எதுல பார்த்துருப்போம்னா டெஃபினட்டா எக்ஸ்பிளனேஷன்ல பார்த்துருக்கோம். ஸோ இதுல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா திஸ் அப்படின்ற நார்மலான கீவேர்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நாலத்தை பத்தி தான் இந்த ப்ரோக்ராம்ல பார்க்க போறோம். இந்த ப்ரோக்ராமோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆர்டர் சிஸ்டம் தான் இந்த ப்ரோக்ராமிங்கோட டைட்டில். அண்ட் ஹியர் ஐ வில் பி ரன் தி அவுட்புட். ஸோ ஒன் பை ஒன்னா கோடை எக்ஸ்பிளைன் பண்றேன். பிகாஸ் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு கோடை கேட்ச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ கேட்ச் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க ஒர்க் பண்ணி பார்க்கலாம். வேல்யூ நீட்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோம் நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இல்லை எனக்கு டவுட்டா இருக்கு, யோ சென்ட் மீ ஆன் அ ஃபைல் அப்படின்னாலும் ஐ வில் பி டெஃபினெட்லி சென்ட் இட் த்ரூ யோர் இன்பாக்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஐ கிரியேட் அ கிளாஸ். தி கிளாஸ் நேம் இஸ் அ மெயின் கிளாஸ். இது ஒரு மெயின் கிளாஸ்ன்றதுனால சும்மா மெயின் கிளாஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அண்ட் ஹியர் ஐ வில் பி கிரியேட் அ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் அரே. ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ரோக்ராம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ற பிளேஸ். ஸோ இட் இஸ் கால்ட் ஆஸ் அ மெயின் மெத்தட். ஸோ நிறைய ப்ரோக்ராம்ல இதை பத்தி நான் பேசியிருப்பேன். ஹியர் நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், கால் பண்ணியிருக்கேன். ப்ராசஸ் எல்லாத்தையும் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா கால் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுக்கான ஆக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து திஸ் கீவேர்ட் இட் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஃபரன்ஸ் பேஸ் தான் சொல்றாங்க. ஏன் ரெஃபரன்ஸ் பேஸ்டுன்னு சொல்றாங்கன்னா, ஏன்னா எனக்கு வந்து ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் ஆகும்போது தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு ரெஃபரிங். ஸோ நிறைய கிரியேட் பண்ணோம், நிறைய என்ன பண்ணோம் ப்ராசஸ் பண்ணோம். ஸோ மெயினா எதுக்குன்னா ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்றாங்க, கால் பண்றதுக்காக. ஒரு கிளாஸை இன்னொரு கிளாஸ் மூலமா இல்ல ஒரு மெத்தடை இன்னொரு மெத்தட் மூலமா கால் பண்றாங்க, இல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்டரை இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் மூலமா கால் பண்றதுதான் வந்து எனக்கு என்னன்னா இது மெயின் பர்பஸ், திஸ் கீவேர்டோட மெயின் பர்பஸ்ன்னு சொல்றாங்க. அண்ட் தென் திஸ் கீவேர்ட் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா டாப் டு பாட்டம் இது வந்து எனக்கு ஒரு கரண்ட் ஆப்ஜெக்ட் இதை இந்த வேர்டு மறக்காதீங்க. ஒரு கரண்ட் ஆப்ஜெக்ட் எனக்கு என்ன பண்ணோம்னா லைக் ரெஃபர் பண்றதுக்காகவே யூஸ் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எனக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு இது வந்து என்னன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்லயும் ஒர்க் ஆகும் அண்ட் லோக்கல் வேரியபிள்லயும் ஒர்க் ஆகும். அதே மாதிரி கரண்ட் கிளாஸ் மெத்தட்லயும் என்ன பண்ணுவோம்னா கால் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் நீங்க இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கால் தி கரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரையும் கால் பண்ண யூஸ் ஆகும், ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ண யூஸ் ஆகும். அப்ப திஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இவ்வளோ ப்ராசஸ் பண்ணுது. ஸோ லெட் சி தி கோட். ஸோ மெயின் மெத்தட் பார்த்தாச்சு. இங்க நான் ஒரு வேல்யூ அசைன் பண்ணிருக்கேன். இந்த வேல்யூக்கான ப்ராசஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிருப்பேன் மேல கொடுத்துருப்பேன். ஸோ லிசன் ஹியர் நான் என்ன பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். லைக் திஸ் ஆல் மை பேக்கேஜ். நான் என்ன பண்ணிருக்கேன்னா அடிஷ்னலா அனதர் கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். ஒரு மெயின் கிளாஸ் இருக்கு, அந்த மெயின் கிளாஸ் பேர் வந்து எனக்கு என்னன்னா மெயின். இப்போ அடிஷ்னலா எனக்கு என்னன்னா ஒரு கஸ்டமர் பத்தி பேச போறேன். எனக்கு கஸ்டமரோட டீடைல்ஸ் வாங்கணும், அதை வந்து ஆர்டரா பிளேஸ் பண்றதா கான்செப்ட். ஸோ தட் வைஸ் மை கிளாஸ் நேம் இஸ் கஸ்டமர். இங்க என்ன பண்ணிருக்கேன்னா ரெண்டு வேரியபிளை இனிஷியேட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் திங் இஸ் நேம், அனதர் ஒன் இஸ் ஏஜ். இப்போ நான் ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கான்செப்ட் நீங்க பார்க்கலன்னா
வீடியோ இருக்கு. போய் கன்ஸ்ட்ரக்டர் கான்செப்ட் பார்த்துட்டு வந்து கூட இத பாருங்க. நோ ப்ராப்ளம். மோர் ஓவர் கன்ஸ்ட்ரக்டர்ன்ற பார்ட்ல தான் இது வொர்க் ஆகும். ஸோ நம்பர் 1 டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் நான் கிரியேட் பண்றேன். அதுல நான் என்ன பண்றேன்னா, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்ன்றதுனால என் கிளாஸ் நேமும் என் கன்ஸ்ட்ரக்டர் நேமும் சேமா இருக்கணும்ன்றதுக்காக அத குடுத்தாச்சு. லைக் ஹியர் I'll be using a method. So லைக் இது பார்க்க மெத்தட் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு வேர்டு பக்கத்துல ஒரு பிராக்கெட் இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா மெத்தட்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி இருக்கப்போ இது என்னன்னு சொல்றாங்கன்னா காலிங் அனதர் கன்ஸ்ட்ரக்டர். ஒரு கன்ஸ்ட்ரக்டரை திருப்பி ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள இன்னொரு கன்ஸ்ட்ரக்டரை கூப்பிடணும்னா என்ன பண்ணணும்னா திஸ் என்ற ஒரு மெத்தடை ரெஃபர் யூஸ் பண்ணும். சோ இதுக்குள்ள ஒரு வேல்யூ அசைன் பண்றேன். இட் இஸ் கால்ட் ஆஸ் அன்னோன் அண்ட் வேல்யூ வந்து 0. இது வந்து காலிங் அனதர் கன்ஸ்ட்ரக்டர்ன்ற கான்செப்ட். பிரிண்ட் பண்ணும். என்ன பிரிண்ட் பண்ணும்? டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இஸ் கிரியேட்டட். ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள இன்னொரு கன்ஸ்ட்ரக்டரை கொடுத்து அது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர். நம்ம 2 பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துருக்கேன். ஹியர் நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா திஸ் வேரியபிள் ஐ யூசிங் அ ரெஃபரன்ஸ். நல்லா யோசிச்சு பாருங்க. நான் என்ன பண்ணிருக்கேன்? ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரிங் நேம் இன்ட் ஏஜ்னு கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி ஐ டிக்ளேர் போத் ஹியர் அண்ட் ஐ வில் பி பாசிங் ஹியர் ஆல்சோ. இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க கன்ஸ்ட்ரக்டர் கான்செப்ட் பார்க்கும்போது இங்க இடத்துல ஒரு வேரியபிள் அண்ட் இங்க ஒரு வேரியபிள் கூட இங்க இந்த வேரியபிள் ஈக்குவல் டு another வேரியபிள் சொல்லிட்டு இங்க பாஸ் ஆகிற வேல்யூவை வச்சு கொடுப்பேன். ஆனா திஸ் யூஸ் பண்றதுனால நான் என்ன பண்றேன்னா இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த வேரியபிள் என்ன பண்ணிருக்கேன்னா இங்க ரெஃபர் பண்ணிருக்கேன். இந்த ரெஃபரன்ஸ் மூலமா வேல்யூ எனக்கு என்ன ஆகும்னா இதுல இருந்து இது அசைன் ஆகும், இதுல இருந்து இது அசைன் ஆகி இந்த ஃபுல் திஸ் வேரியபிள்ன்றதே ஆக்சஸ் ஆகி ஒரு அவுட்புட் வரும். ஏன்னா எனக்கு மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது காமனாவே எனக்கு என்ன பண்ணா பெர்ஃபார்மன்ஸ் ஆகிடும். ஓகே, ஸோ தென் மெத்தட். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ப்ராசஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக ஒரு மெத்தட் கிரியேட். ஸோ அந்த மெத்தட் வந்து டிஸ்பிளே டீட்டெயில்ஸ். ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா கஸ்டமரோட நேமோ ஏஜோ வாங்குறேன். ஸோ இந்த நேமையும் ஏஜும் இங்கே என்ன பண்ணிக்கிறேன்னா பிரிண்ட் பண்ணிக்கிறேன். லைக் இங்கே பாஸ் ஆகிற வேல்யூவை இங்கே என்ன பண்ணிக்கிறேன்னா கால் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இது ஒரு வேரியபிள் தான், வேற எதுவுமே கிடையாது. நேம்ன்ற ஒரு வேரியபிள், ஏஜ்ன்ற ஒரு வேரியபிள் ஆல்ரெடி டிக்ளேர்ட் அண்ட் வாங்குற வேல்யூவை ஈக்குவல் பண்ணி எனக்கு என்ன பண்ணும்? ப்ராசஸ் பண்ணும். அண்ட் மெத்தட் காலிங். இப்போ நான் என்ன பண்றேன்? மெத்தடை கால் பண்றேன். ஸோ வைடுன்னு கொடுத்துருக்கேன். இங்கே வைடு ஷோ ப்ரொஃபைல். என்ன ப்ரொஃபைல் இருக்கோ அது என்ன பண்ணு? ப்ராசஸ் பண்ணுன்றேன். ஸோ நான் மெத்தடை எப்பயுமே எங்க கால் பண்ணுவேன்னா இந்த மெயின் மெத்தட்ல கால் பண்ணுவேன். நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். இந்த மெயின் மெத்தட்ல நான் கால் பண்ணுவேன். இந்த மெயின் மெத்தட்ல கால் பண்ணி தான் மெத்தட் ப்ராசஸ் ஆகும். பட் ஐ வில் பி காலிங் ஹியர் இட் செல்ஃப். ஸோ என்னன்னு கொடுத்துருக்கேன்னா திஸ் டாட் டிஸ்பிளே டீட்டெயில் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த திஸ் வந்து எனக்கு எங்க யூஸ் ஆகும்னா வித் மெத்தடோட யூஸ் ஆகும். அடுத்தது எனக்கு என்னன்னா கரண்ட் ஆப்ஜெக்டை ஸோ என்ன பண்ணோம் டு அனதர் கிளாஸோட என்ன பண்ணோம்னா பாசிங் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பிளேஸ்ட் ஆர்டர்னு ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுல ஆர்டர் இங்க என்ன பண்ணிருக்கேன்? இங்க ஒரு ஆர்டர் கிரியேட். நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். இந்த ஆர்டர் வந்து எனக்கு ஒரு கிரியேட் ஆகாத கிளாஸ், ஒரு அன்கிரியேட்டட் கிளாஸ். அந்த கிளாஸை வந்து நான் என்ன பண்றேன்னா ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றேன். இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸை ரெஃபரன்ஸ் பண்ணுது. ஈக்குவல் டு என்ன பண்ணிருக்கேன்? லைக் ஒரு இன்னொரு ஆர்டரோட கன்ஸ்ட்ரக்டரா கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ ஆப்ஜெக்ட் டாட் ப்ராசஸ் ஆர்டர் திஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ப்ராசஸ் ஆர்டர் திஸ் அப்படின்ற இந்த வேர்டு வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோ இருக்கு பாருங்க. இது ஒரு கிளாஸ். இந்த ஃபுல்லாவே ஒரு அனதர் கிளாஸ். நான் புதுசா கிரியேட் பண்ற ஒரு சைல்டு கிளாஸோ இல்ல ஒரு பேரண்ட் கிளாஸோ எனிதிங் இட் செல்ஃப். நான் மேல கிரியேட் பண்ற கஸ்டமர் வந்து எனக்கு என்னன்னா இட் இஸ் அ பேரண்ட் கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து என்னோட சைல்டு கிளாஸ். இப்போ இந்த கிளாஸ் இன்னொரு கிளாஸ் என்ன பண்ணுது? ரெஃபர் பண்ணுது. என்னன்னு ரெஃபர் பண்ணுது? லைக் பிளேஸ்டு ஆர்டர். ஆர்டர்ன்ற கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பிளேஸ்ட் ஆர்டர்ன்றதை என்ன பண்ணுது? ரெஃபர் பண்ணுது. இதெல்லாம் எனக்கு காமனா மெயின் மெத்தட்குள்ள நடந்துரும் கைஸ். பட் இந்த இடத்துல நான் திஸ் யூஸ் பண்றதுல இட் வில் பி ஆக்சஸிங் இன் இயர் இட் செல்ஃப். கிளாஸ்க்கு மெயின் மெத்தடுக்கு வெளியவே எனக்கு என்ன பண்ணா இது எல்லாமே ஆக்சஸ் ஆயிடும். அப்ப கொஸ்டின் பண்ணலாம் நீங்க என்ன, நீங்க இங்கே கிளாஸ் கிரியேட் பண்றீங்க, இங்கே மெத்தட் கால் பண்றீங்க, அப்ப மெயின் மெத்தட் எதுக்கு இருக்குன்னு நீங்க எனக்கு கேட்கலாம். லுக் அட் ஹியர். இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா அந்த கிளாஸஸ் ஆக்சஸ் பண்றேன் வித் அ வேல்யூ. ஸோ நான் கஸ்டமர்னு நான் கொடுத்துட்டேன். இந்த கஸ்டமருக்கு நான் என்ன பண்றேன்? ஒரு கன்ஸ்ட்ரக்டா கிரியேட் பண்ணி 2 வேல்யூ அரி 21 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இட் வில் பி பாசிங் ஹியர். ஓகேவா? ஸோ இந்த 2 வேல்யூலுமே எனக்கு என்ன ஆகுதுன்னா பாஸ் ஆகுது. ஆஃப்டர் தட் இந்த C1 என்ற ஆப்ஜெக்டை வச்சு நான் என்ன பண்றேன்? ஷோ ப்ரொஃபைல் அண்ட் பிளேஸ் ஆர்டர் இது ரெண்டுத்தையுமே கால் பண்றேன். அண்ட் ஐ வில் பி புட் சம் லைன். ஸோ ஒரு டிஃபரன்சியேஷனுக்காக கொடுத்துருக்கேன். ஆஃப்டர் தட் ஐ கிரியேட்டிங் அனதர் ஆப்ஜெக்ட் C2 கிரியேட் பண்றேன். அது ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரா கால் பண்ணேன். C2 கஸ்டமர் ஈக்குவல் டு நியூ ஈக்குவல் டு C2 கொடுத்துட்டு
C2 ஷோ ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த C2ன்றது எனக்கு ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லி தெளிவா தெரியும். ஏன்னா இங்க ஏதாவது ஆர்குமெண்ட் பாஸ் ஆனா அதை வந்து பாராமீட்டரைஸ ஆக்சஸ் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸ். இங்க எதுவுமே கொடுக்கலன்னா அது டிஃபால்ட்டா ஆக்சஸ் பண்றதுக்கான ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் எல்லாத்தையும் கால் பண்ணிட்டேன். ஐ ரன் இட் அகெயின். ஸோ என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. ஜஸ்ட் ஐ ரன் திஸ். ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ பிரிண்ட் ஆகுது. ஒன்னு வந்து நான் இங்க வந்து பாஸ் பண்ண என்னோட நேமு அண்ட் ஒரு ஏஜ், லைக் ஒரு நேம் ஒரு ஏஜ் நான் அனுப்பியிருக்கேன். அண்ட் ஹியர் நான் முடிச்சிடுறேன் அண்ட் ஆர்டர் பிளேஸ் சக்சஸ்ஃபுல்லி. பிகாஸ் என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெசேஜ் வந்து இங்க கால் பண்ற இடத்துல வந்திருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க முடிஞ்சு போச்சு. அகெயின் யாரு வந்து ஆர்டர் பண்ணிருக்கான்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தி வேல்யூ சென்ட் இட் த்ரூ ஒன்லி ஒன் வேல்யூ, சி டாட் நேம், ஒரே ஒரு வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இட் வில் பி டன். இப்போ டிஃபால்ட் பாராமீட்டர் லைக் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து அக்சஸ் ஆகுது. இதுல கிரியேட்டட் ஆயிருக்கு அண்ட் அன்னோன் அண்ட் 0. ஸோ டிஃபால்ட்டுக்குமே நான் என்ன பண்ணலாம்னா ஆன் ஸ்பாட்ல வேல்யூ கொடுத்து அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ்ஸை பொறுத்த வரைக்குமே ஒண்ணுமே இல்லை. இட் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஃபரன்ஸ் அண்ட் காலிங். அது எங்க கால் பண்றோன்றதுதான் முக்கியம். ஸோ மெயின் மெத்தடுக்குள்ள கால் பண்றோமா இல்ல மெயின் மெத்தடுக்கு வெளியே கால் பண்றோமான்றதுதான் முக்கியம். ஸோ நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. லைக் என்னன்னு இமேஜின் பண்ணிக்க சொல்றேன்னா, நான் இந்த ஆன்லைன் இதுவை நான் ப்ராசஸ் பண்றேன். எனக்கு வந்து ஒரு அவுட்புட் வந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு கஸ்டமரோட லாக்ஸ். ஸோ லைக் அவங்க வந்து அவங்களுக்கான ஒரு ப்ரொஃபைல் வச்சிருப்பாங்கல்ல, அதுல வந்து ஒரு ஷாப்பிங் ஆப்ல வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா பிளேஸ் ஆன ஆர்டர், ஒரு ஆர்டரை வந்து பிளேஸ் பண்றாங்க. இப்ப பிளேஸ் பண்ணும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் இங்கிருந்து அங்க போகும்ல. ஸோ அதுதான் வந்து எனக்கு என்னன்னா இந்த ப்ராசஸோட ஒர்க். ஸோ வந்து சிஸ்டம் ப்ராசஸ் வந்து ஒரு ஸ்பெசிபிக் கஸ்டமரா இருக்கும். இப்ப நான் தான் லாகின் பண்றேன்னா அப்ப நான் தான் அந்த ஆப்போட கஸ்டமர். அப்ப எனக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கும். என் நேமுக்கு தான் ப்ரையாரிட்டி, என்னோட ஏஜ்க்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கும். ஸோ அந்த ப்ரையாரிட்டியை கொடுக்கறதுக்கும் அந்த ரெஃபரன்ஸை கொடுக்கறதுக்காக தான் என்ன இருக்குன்னா திஸ் கீவேர்டு இருக்கு. ஸோ இது வந்து எனக்கு ரெஃபர் டு எக்ஸ்ட்ராக்ட் கஸ்டமர் ஆப்ஜெக்ட். யார் அந்த கஸ்டமர் கரெக்டான கஸ்டமரோ அவங்களுக்கு கொடுக்கும். உங்களோட நேமுக்கு பதில் வேற ஒருத்தர் நேம கொடுக்காது. ஸோ அதுக்கப்புறம் வேற ஒரு நேம். இப்போ நீங்க 2 லாகினா இருக்கீங்கன்னா உங்க மொபைல்ல எந்த ஆப்ல நீங்க என்ன லாகின் பண்ணிருக்கீங்க, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டோ இல்ல யூசர் நேமோ யூசர் டீட்டெயிலோ போடுறீங்களோ அது மட்டும் தான் எனக்கு என்ன பண்ணும்னா கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் ஆகும். ஐ ஹோப் திஸ் கீவேர்ட்ல இருக்க எல்லா அந்த 4 டைப்புமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் த்ரூ திஸ் கோட். ஸோ ஐ ஹோப் நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. லைக் கீப் ப்ராக்டிசிங். ஸோ இந்த கோட் அப்படியே விட்டுறாம லைக் டேக் அ ஸ்கிரீன்ஷாட். இஃப் யூ நீட் ஃபுல் ஃபைல்னா எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் போட்டிங்க லைக் ஒரு கமெண்ட் பண்ணீங்கன்னா ஐ வில் பி டெஃபினெட்லி ஷேர் இன் டு இன்பாக்ஸ். ஸோ அதனால வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸியர். ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரியல் வேர்ல்ட் கோர்ஸை நீங்க ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு எது பார்த்தாலுமே ஓகே இது இங்க ஒர்க் ஆகுது அது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைனுமே பண்ணலாம். ஸோ that's all. So if you have any doubts na comment பண்ணுங்க. I will be definitely reply to you and kindly follow our channel. So keep supporting. That's all. Thank you.